Hi viewers, இது உங்க மாத்தியோசி இப்போ மாற்றங்களை வசமாக்கும் நான் உங்க வித்யாலட்சுமி. So in the video especially for 10th standard and 12th standard that too பாத்தீங்கன்னா mediocre students and ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேட்டகரிக்காக வீடியோவாக நான் இதை பண்ணுறேன். ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் எனக்கும் உடன்பாடு கிடையாது. பிகாஸ் இட்ஸ் டிசைடட் பை த டைம், அவ்வளோதான். எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறத நான் ரொம்ப நம்புவேன். ஸோ அந்த ஒரு விஷயத்த இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இனிமேல் அந்த லேபிள் இருக்கு இல்லையா, ஸ்லோ லேர்னருங்கிற லேபிளை நீங்கள் தூக்கி எறிய போகிறீங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. எக்ஸாம் அப்படின்னு தயவு செய்து ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ரெஷரைஸ் ஆகாதீங்க. அண்ட் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க நிச்சயமாக. ஏன்னா அந்த குழந்தை பாஸ் பண்ணுற வரைக்கும் அவங்க கூட உட்காந்து அவங்கள படிக்க வச்சு எல்லா எஃபர்ட்டுமே டீச்சர்ஸ் எடுப்பாங்க. ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ப்ளீஸ் கோஆப்ரேட், க்ளோஸ் யுவர் ஐஸ், லிசன் டு வாட் தே சே, அவ்வளோதான். இதுதான் ஃபர்ஸ்ட் 50% உங்களுடைய சக்ஸஸுக்கான ஒரே டிப். இதுதான். டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு பியாண்ட் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாதப்போ ஆப்ஷன் ஒன்று தான், இவங்க காட்டுறபடி நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா அதை தான் நம்ம பண்ணியாகணும். ஸோ இப்போ டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ தட் இஸ் மந்த்ரா ஃபார் யூ, ப்ளீஸ் ஃபாலோ தட். ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. எதை எப்படி கேட்பாங்க, எப்படி நீங்கள் பாஸ் பண்ணலாம், எப்படி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக எடுத்து சொல்லக்கூடிய திறமை அவங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஜஸ்ட் கோஆப்ரேட். அதை நீங்கள் பண்ணீங்கனாலே 50% ஆஃப் யுவர் சக்ஸஸ் இஸ் ஃபிக்ஸ்ட். அடுத்தது டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஃபர்ஸ்ட் டாப்பர்ஸுக்கும் மீடியோக்கர் அண்ட் ஸ்லோ லேர்னர்ஸுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? அந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனில் விழுறது. நம்ம டோபமைன் அப்படின்னு சொல்லுவோம், பிரெயினில் ஒரு சுரக்கும். அது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு சந்தோஷம் வரும்போது சுரக்கும். அதை சுரக்கிறதுக்காக நம்ம சந்தோஷப்படக்கூடிய விஷயங்களை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறோம். சிம்பிள் எக்ஸாம்பிள், மொபைல் பார்க்குறது. மொபைல் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அதுக்காக திருப்பி அதையே பார்க்கணும் இல்லையா? ஸோ இதை மாதிரி விஷயங்களை கொஞ்சம் நம்ம இப்போ ஸ்டாப் பண்ணணும். ஸோ நம்ம பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னா, சில சமயம் நம்மளை ட்ரிக் பண்ணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் தெரியுமா? ரொம்ப நேரம் படிச்சுட்டே இருக்கே, போர் அடிக்காதா, தயவுசெய்து கொஞ்ச நேரம் மூடி வை, கொஞ்சம் நேரம் மொபைல் பார்க்கலாம், படிக்கிறது தானே, எப்போ வேணாலும் திரும்பி வந்து நம்ம படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும். நம்மளும் என்ன பண்ணுவோம், அதை நம்பி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு மொபைல் பார்ப்போம். பட் டேம் ஷுர் 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு குறைஞ்சி நீங்கள் அதுலேருந்து திரும்பவே முடியாது. செகண்ட், இன்னொரு ட்ரிக். ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிற? டைம் இருக்குது, இன்னைக்கு சாயங்காலம் படிச்சுக்கலாம், நைட்டு படிச்சுக்கலாம், நாளை காலையில் படிச்சுக்கலாம், அவசரமே இல்லை, டைம் நமக்கு நிறைய இருக்குது, அதனால நம்ம மொபைல் பார்க்கலாம், இல்லை நம்ம ஏதாவது விளையாடலாம், இப்படி நம்மளை ட்ரிக் பண்ணும். அதுக்கும் தயவு செய்து ப்ரே ஆகாதீங்க. ஏன்னா டைம் அப்படிங்கிறது இப்படிங்கிறதுக்குள்ளே போயிடும். நீங்கள் காலையில் படிக்கலாம்னு நினைப்பீங்க, பட் காலையில் அதை படிக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்காது. சாயங்காலம் படிக்கலாம்னு போஸ்ட்பான் பண்ணுவீங்க. போஸ்ட்பானிங் திங்ஸ் வில் நெவர் ஹேப்பன்னு நம்ம சொல்லுவோம். நிச்சயமாக நீங்கள் தள்ளி போடுற ஒரு விஷயத்தை உங்களால் பண்ண முடியாது. பண்ண முடிஞ்சிருந்தா நீங்கள் அந்த விஷயத்தை தள்ளி போடவே மாட்டீங்க. ஸ்டடீஸ்னு வரும்போது எஸ்பெஷலி தட் டு எக்ஸாம் அப்படிங்கும்போது இந்த போஸ்ட்பானிங் விஷயமே இருக்கக்கூடாது. இன்னைக்கு இந்த ஷெட்யூலை நான் முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தயவு செய்து அதை தள்ளி போடவே போடாதீங்க. அட் எனி காஸ்ட் அதை முடிச்சுட்டு தான் மற்ற வேலை அப்படிங்கிறத சொல்லுங்க. தென் தேர்ட், ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிற, இதை மட்டும் நீ பண்ணி என்ன பண்ண போற, இதனால உனக்கு என்ன படிச்சுட்டே இருந்தால் என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நமக்கு கேட்கும். டெஃபினட்டாக மொபைல் பார்க்கறதுனால என்ன கிடைக்க போகுது? நத்திங். இட்ஸ் அ டைம் பாஸ், அவ்வளோதான். ஒன்று தான், எக்ஸைட்மெண்ட்டுக்கும் ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கும் அதிக வித்தியாசம் இருக்குது. மொபைல் பார்க்கறதுனால உங்களுக்கு கிடைக்க போது ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு தற்காலிகமான சந்தோஷம். ஆனால் படிக்கிறதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், லைஃபினுடைய நிறைவு. ஒரு 15 வருஷம் கழிச்சு நான் எப்படி இருக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து யோசிச்சு பாருங்களேன். அப்போது இப்படியே நான் கண்டினியூ ஆனேன்னா என்னுடைய 15th இயர் எப்படி இருக்கும் லைஃப்பில்? ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸைட்மெண்ட் லைஃப்பில் முக்கியமே கிடையாது, ஃபுல்ஃபில்மெண்ட் முக்கியம். அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் எந்த ஒரு தட்டி கழிப்பும் இல்லாமல் அதை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த ஒரு 3 விஷயத்தை மட்டும் நீங்கள் மந்த்ராவாக வச்சுக்கோங்க. உங்கள் பிரெயின் உங்களை ட்ரிக் பண்ணுறது எல்லாத்தையுமே அதை ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் பண்ணிவிடு. என்னுடைய ஒரே குறிக்கோள், ஜஸ்ட் January 21st we are in. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் யூ ஆர் கோயிங் டு பி இன் யுவர் ப்ராக்டிகல்ஸ் அண்ட் இன் யுவர் போர்டு எக்ஸாம்ஸ். அப்போது இதுக்கு மேலே நீங்கள் தள்ளி போடுறதுக்கோ இல்லை கடத்துறதுக்கோ டைம் கிடையாது. யூ கேன் நாட் பாஸ் த டைம் லைக் தட். அதனால ப்ளீஸ் ஷெட்யூல் பண்ணுங்க. எஸ்பெஷலி மீடியாக்கர்ஸ் அண்ட் ஸ்லோ லேர்னர்ஸ், நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் 1 மார்க் அண்ட் 2 மார்க். இதை தயவு செய்து விடாமல் பண்ணுங்க. உங்களை முடியாது, இல்லை என்னாலேயே முடியாதுன்னு நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க. அதாவது ரிஜெக்ஷன்,
ஃபெயிலியர், அவமானம் இதையெல்லாம் சந்திச்சவன் தான் வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்துல உட்காந்துருக்கான். இது எதுவுமே தெரியாமல் ஜஸ்ட் லைக் தட் போகிறவங்களால தோல்விகளை தாங்கிக்க முடியறதில்லை. நீங்கள் நிறைய இந்த மாதிரி பார்த்துட்டீங்க. எத்தனையோ தடவை உங்களுக்கு ஒரு டஃப்பான ஒரு எக்ஸாம் இருக்கும், நைட்டு முழுக்க தூக்கமே வராது. ஐயோ நாளைக்கு என்ன ஆக போதுன்ற ஒரு பயம் இருக்கும். மிஸ் எல்லாருக்கும் முன்னாடியே மார்க் கொடுக்கும்போது திட்டுவாங்களே, அடிப்பாங்களே, ஒரு அசிங்கமான ஒரு ஃபீல் நமக்கு இருக்கும், ஒரு அவமானம் நமக்கு இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் கடந்து வந்துட்டீங்க. அப்போது இது எல்லாமே மாற்றுறதுக்கான டைம் உங்களுக்கு. நான் இப்படி இல்லை அப்படிங்கிறத உடச்சி நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கான காலம் உங்களுக்கு வந்திருக்கு. யாருமே இப்படியே இருந்துட மாட்டோம். நீங்கள் வரலாறுகள்லேயே நான் அடிக்கடி அதுதான் சொல்லுவேன். நிறைய தோல்வியையும் ரிஜெக்ஷன்ஸையும் சந்திச்சவங்க தான் வரலாற்று பக்கங்களில் இடம் பிடிச்சிருக்காங்க. யாரையும் பெருசாக நீங்கள் டாப்பர்ஸ் எல்லாம் அங்கே பார்க்கவே முடியாது. ஸோ தயவு செய்து இது எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. உங்களால் முடியாது எதுவுமே கிடையாது. அவங்களால ஒன்று முடியுதுன்னா உங்களாலேயும் முடியும். என்ன ஒரே ஒரு விஷயம், நீங்கள் கமிட் ஆகலை, இதை நான் பண்ணுவேன், இது என்னால் முடியும் அப்படிங்கிற கமிட்மெண்ட் மட்டும் நீங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை ஜெயிக்கிறதுக்கு யாராலையுமே முடியாது. சும்மா ஃப்ரெண்டு பெட்டு கட்டினாலே உன்னால் முடியாதுடா அப்படின்னு பெட்டு கட்டினாலே முடியும்டா அப்படின்னு துணிஞ்சு நீங்கள் செய்கிறீங்கல்ல, அப்போது அதே விஷயம்தான் இதுலேயுமே. உனக்கு வராதுப்பா, நீ ஃபெயில் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்களா, ஜஸ்ட் லிசன் டு தெம். தே ஆர் நாட் காட். கடவுளும் கிடையாது, அவங்க ஜட்ஜஸும் கிடையாது. யூ ஹாவ் த டைம் டு ப்ரூவ். நிதானமாக உட்காந்து ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடிட்டு என்னால் முடியும், ஐ கேன் டூ இட். அதுதான் நாங்கள் என்ன சொல்லுவோம், மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு சொல்லுவோம். உங்களுடைய பிரெயினை ஒருநிலைப்படுத்துங்க. என்னால் முடியும், என்னால் ஸ்கோர் பண்ண முடியும், நான் நல்லா ஸ்கோர் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை நம்புங்க. நீங்கள் உங்களை நம்ப ஆரம்பிச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ என்னால் முடியும், நான் நிச்சயமாக இதை பண்ணுவேன், நிச்சயமாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவேன், பப்ளிக்கில் என்னால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் நம்புங்க. இதுக்கு மேலே டைமை தயவு செய்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இருக்கிற ஒவ்வொரு டயத்தையும் யூஸ்ஃபுல்லாக எப்படி ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ ஸ்பெண்ட் பண்ணுங்க. எக்ஸாம் வரும்போது படப்படக்காதீங்க, புதுசாக எதையுமே பார்க்காதீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சதை நல்லா பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மெட்டீரியலை கையில் நல்லா, ஓகே ஐ எம் தரவு வித் திஸ், ஐ எம் தரவு வித் திஸ், ஓகே ஹாப்பி. 1 மார்க் 2 மார்க் கிட்டத்தட்ட 5 மார்க்ஸில் கூட ஒரு கொஞ்சம் ஒரு 20 மார்க்ஸுக்கு 5 மார்க்ஸ் கேட்குறாங்களா, ஒரு 10 to 15 மார்க்ஸ்க்கு நீங்கள் ரெடி பண்ணுங்கள், 10 மார்க்ஸ்க்கு ரெடி பண்ணுங்கள். பட் டோன்ட் கிவ் அப். கிவ் அப் அப்படிங்கிறது ரொம்ப தப்பான விஷயம். இந்த வேர்ல்டு அப்படிங்கிறது இட்ஸ் அ பேட்டில் ஃபீல்ட். இதில் நமக்காக யாருமே போராட வரமாட்டாங்க. நீங்கள் ஜெயிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை தூக்கி கொண்டாடுவாங்க. தோத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவனை எனக்கு எப்போவோ தெரியும், இவன் இப்படி தான் ஆவான் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு விஷயத்தை கொடுத்துட வேணாம் நம்மளை பற்றி பேசுறதுக்கு. டோன்ட் கிவ் அப், யூ கேன் டூ இட். எத்தனையோ விஷயங்கள் நம்ம தாண்டி வந்திருக்கோம், எத்தனையோ முடியாதுன்னு சொன்ன விஷயங்கள்லாம் நம்ம முடிச்சுட்டு வந்திருக்கோம். அப்போது எத்தனையோ ஏழன பார்வைகளை தாண்டி தான் இந்த இடத்துல நீங்கள் நிற்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் தான், ஜஸ்ட் அ மைல், அவ்வளோதான். ஈஸியாக நீங்கள் கடந்து போகலாம். பட் டோன்ட் லூஸ் யுவர் கான்ஃபிடென்ஸ், டோன்ட் கிவ் அப். கிவ் அப் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் போராடுங்க. நிச்சயமாக 1 மந்த்தில் முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக 1 மந்த்தில் முடியும். எத்தனையோ பேர் அதை பண்ணி காமிச்சிருக்காங்க. நான் அடிக்கடி அதுதான் சொல்லுவேன். கேர்ள்ஸ் ஒரு 10 நாள் படிக்கிற விஷயத்த பையன் ஒரு நாளில் உட்காந்து படிச்சிருவாங்கன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் தே ஹாவ் தட் பொட்டென்ஷியல். அந்த பொட்டென்ஷியலை யூஸ் பண்ணுங்க. ஒரே ஒரு விஷயம்தான், சுற்றி என்ன நடந்தாலும் என்னைக்காவது நம்ம பையன் ஜெயிச்சிருவான், என்னைக்காவது நம்ம பையன் மேலே வந்துடுவான் அப்படின்னு உங்கள் அப்பா அம்மா நம்பிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. யாரை வேணாலும் நீங்கள் விட்டு கொடுத்துடலாம், அவங்கள விட்டு கொடுத்துடக்கூடாது. நாளைக்கு உங்களுக்கு மார்க் வந்த உடனே முதல்ல பேசுகிற விஷயமாக அதுதான் மாறும். அப்போது யூ ஜஸ்ட் திங்க் ஆஃப் யுவர் ஃபாதர் அண்ட் மதர். தே ஹாவ் டு ஸ்டாண்ட். என் பையன் சாதிச்சிட்டான் அப்படின்றது சொல்லணும். அதுக்காகவாவது, உங்களுக்கு இல்லைனாலும் ப்ளீஸ் அவங்களுக்காகவாவது டூ இட். ஃபோக்கஸ், கமிட்டடாக இருங்க, ஃபோக்கஸ்டாக இருங்க. டைம் பாஸ், இந்த மொபைல்ஸ் இதெல்லாம் கொஞ்ச நாள் தூக்கி எங்கேயாவது கண்ணுக்கு தெரியாத இடத்துல வச்சுருங்க. இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் நீங்கள் தூக்கி எறிஞ்சாலே ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். ஸோ டோன்ட் கிவ் அப், ஹாவ் அ கான்ஃபிடென்ஸ் ஆன் யூ. ஷெட்யூல் போடுங்க. இன்னன்னைக்கு இதை படிக்க போகிறேன், இன்னன்னைக்கு இதை தான் முடிக்க போகிறேன். போட்ட ஷெட்யூல் படி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நிச்சயமாக அசால்ட்டாக above 60 உங்களால் எடுக்க முடியும். தேங்க்யூ.